அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையுடைய நாளையில் எப்படியாப்பட்ட முகங்கள் இருக்கும் என்பதை குர்ஆனுடைய பல இடங்களில் விரிவாகவே ஞாபகம் செய்திருக்கிறான். நல்லடியார்கள் முஃமின்களுடைய முகங்கள் எப்படி இருக்கும், முஸ்லிம் அல்லாத காஃபிர்களுடைய முகங்கள் எப்படி இருக்கும், முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்களுடைய முகங்கள் எப்படி இருக்கும், முஸ்லிமாக இருந்த அல்லாஹுக்கு மாறு செய்து வாழ்ந்தவர்களுடைய முகங்கள் எப்படி இருக்கும். அல்லாஹு தஆலா இருவிதமான முகங்களை பற்றி குர்ஆனில் பேசுகிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உலகத்தினுடைய கடைசி நாட்களில் ஒரு காற்று வரும். அந்த காற்று யாருடைய உள்ளத்திலெல்லாம் அணுவளவு கூட ஈமான் இருக்குமோ அவர்களுடைய ரூஹை கைப்பற்றும். முஸ்லிம்கள் முஃமின்கள் அனைவர்களுமே வஃபாத்தாகி விடுவார்கள். அதற்கு பின்னர் அல்லாஹுவை குஃப்ர் செய்யக்கூடியவர்கள், ஷிர்க் செய்யக்கூடியவர்கள் மட்டுமே இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். மக்கள் பிஸியாக இருப்பார்கள். காலையுடைய நேரம் பிஸ்னஸில் பிஸியாக இருப்பார்கள். அல்லாஹ் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சூரூத சொல்லுவான். அவர் முதலாவது சூரூதுவார். அந்த சத்தத்தை கேட்டு அரைவாசி மக்கள் அந்த இடத்திலேயே செத்து மடிந்து விடுவார்கள். அடுத்த அரைவாசி பேர் ஏதோ ஒரு பதட்டத்தில் பீதியில் இருப்பார்கள். அந்த சப்தத்தினாலேயே பதட்டத்தில் பீதியில் இருப்பார்கள். அவர்களுடைய ரூஹும் கைப்பற்றப்படும். மனிதர்கள் அழிக்கப்பட்டு விடுவார்கள். அதற்கு பின்னர் சுமார் 40 வருடங்கள் தொடராக மழை பொழிந்து கொண்டே இருக்கும். எப்படி இந்த பூமியில் துனியாவில் மழை பொழியும் பொழுது புட்பூண்டுகள் மரம் செடிகள் வளர்கிறதோ அதே போன்று மனிதனுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் வளரும். ஒரு மனிதன் வஃபாத்தாகி அடக்கம் செய்யப்பட்டால் அவனுடைய முழு உடம்புமே அழிந்து போகும். அஜபு தனப் என்ற கடுகை போன்று ஒன்று இருக்கிறது. அதை தவிர அஜபு தனபில் இருந்து மனிதனுடைய உடல் உறுப்புகள், எங்களுடைய கை, கால், காது, மூக்கு, வாய் எல்லா உறுப்புகளும் திரும்ப வரும். அல்லாஹு தஆலா இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சூர் ஊத சொல்லுவான். அது 2வது சூர். அவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த சூரில் பல ஓட்டைகள் இருக்கும். அந்த சூரில் மனிதர்கள் ஜின்களுடைய ரூஹ் இருக்கும். அல்லாஹுடைய கட்டளையை எதிர்பார்த்திருப்பார். அல்லாஹ் 2வது சூரை ஊத சொல்லுவான். அவர்கள் ஊதுவார்கள். எப்படி புறாக்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு ஒரு கல்லை வீசினால் கூட்டம் கூட்டமாக பறக்குமோ அதே போன்று அந்த சூரிலிருந்து மனிதர்கள் ஜின்களுடைய ரூஹ்கள் எல்லாம் கூட்டமாக பறந்து போகும். அந்தந்த உடம்புக்கு போய் சேரும். மனிதர்கள் ஜின்கள் அவர்களுடைய கபர்களில் இருந்து எழும்புவார்கள். அதுதான் மஹ்ஷருடைய மைதானம். மஹ்ஷருடைய மைதானத்தில் ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய பாவங்களுக்கு ஏற்ப தண்டிக்கப்பட்டு கொண்டிருப்பார்கள். சிலர் மஹ்ஷருடைய மைதானத்தில் வியர்வையில் மூழ்கி இருப்பார்கள். சிலருடைய கழுத்து வரை இருக்கும், சிலருடைய இடுப்பு வரை, சிலருடைய முழங்கால் வரை, சிலருடைய கரண்டை கால் வரை. சூரியன் மிக நெருக்கமாக கொண்டு வரப்பட்டிருக்கும். பூமி இரும்பை போன்று ஆக்கப்பட்டிருக்கும். அந்த வியர்வை கொதிக்கக்கூடிய வியர்வையாக இருக்கும். மஹ்ஷருடைய மைதானத்தில் தண்டிக்கப்பட்டு கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் 7 கூட்டத்திற்கு அவனுடைய அர்ஷுடைய நிழலை கொடுப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கரத்தினால் கௌசர் என்ற நீர் தடாகத்தில் நீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பான். கண்ணியத்துக்குரியவர்களே, யாரெல்லாம் மஹ்ஷருடைய மைதானத்தில் அல்லாஹுடைய அதாபை, அல்லாஹுடைய தண்டனையை
அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொரு நபியாக போய் கேட்பார்கள், எங்களுக்காக ஷஃபாஅத் செய்யுங்கள், பரிந்துரை செய்யுங்கள், பரிந்துரை செய்யுங்கள். எல்லா நபிமார்களும் ரசூல்மார்களும் பின்வாங்கி விடுவார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் ஷஃபாஅத் செய்வார்கள், பரிந்துரை செய்வார்கள். அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை ஏற்று கேள்வி கணக்கை ஆரம்பம் செய்வார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாஅத் செய்வதே சுவர்க்கம் செல்ல அல்ல, மஹ்ஷருடைய மைதானத்தினுடைய அதாபை தண்டனையை எங்களால் தாங்க முடியாது, அதனால் அவசரமாக கேள்வி கணக்கை ரப் ஆரம்பிக்கட்டும் என்று ஷஃபாஅத் செய்யுமாறு கேட்பார்கள். ரசூலுல்லாஹ் ஷஃபாஅத் செய்வார்கள். அல்லாஹ் கேள்வி கணக்கை ஆரம்பம் செய்வான். முதலாவது அல்லாஹ் சொல்வான், வம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், பாவிகளே ஓரமாக சென்று விடுங்கள். வம்தாசு, மும்தாஸ் என்றால் கொஞ்சம் டிஃபரண்டானவர், வித்தியாசமானவர், எல்லாரையும் விட அவர் டிஃபரண்டானவர். வம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், பாவிகளே நீங்கள் ஒரு பக்கமாக செல்லுங்கள். பாவிகளை அல்லாஹ் ஒரு பக்கத்துக்கு ஆக்கி விடுவான். மஹ்ஷருடைய மைதானத்தில் இருக்கும் போதே யார் நல்லடியார்கள் யார் பாவிகள் என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, குர்ரம் முஹஜ்ஜலீன், என்னுடைய உம்மத்தை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய முகங்கள் கைகள் எல்லாம் பிரகாசித்துக் கொண்டிருக்கும். அவர்கள் வுது செய்ததினால். ரசூலுல்லாஹுடைய உம்மத்தை சேர்ந்த சாலிஹான் நல்லடியார்களுடைய முகங்கள் கைகள் எல்லாம் மினுங்கிக் கொண்டிருக்கும். நல்லடியார்களுடைய முகத்தில் ஒரு ஒளி இருக்கும். சீமாஹும் ஃபீ வுஜூஹிஹிம் மின் அஸரி ஸுஜூத், நல்லடியார்களுடைய முகங்கள் சுஜூதின் காரணத்தினால் ஒளி வீசிக் கொண்டிருக்கும். தௌராத்திலும் சரி, இஞ்சிலிலும் சரி, குர்ஆனிலும் சரி, இந்த எல்லா வேதங்களிலும் மஹ்ஷருடைய மைதானத்தில் நல்லடியார்களுடைய அடையாளம் சுஜூதின் மூலம் அவர்களுடைய முகம் பிரகாசித்துக் கொண்டிருக்கும். இந்த அடையாளம் நெற்றியில் வரக்கூடிய கருப்பு அடையாளம் அல்ல. அதற்காக நெற்றியை பூமியில் தேய்க்க கூடாது. யாரெல்லாம் அதிகம் தொழுந்தார்களோ, அதிகம் அல்லாஹுக்கு சுஜூத் செய்தார்களோ, அவர்களுடைய முகத்தில் அல்லாஹ் மஹ்ஷருடைய மைதானத்தில் ஒரு அடையாளத்தை ஏற்படுத்துவான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சொல்கிறான், வுஜூஹு யௌமஇதின் முஸ்ஃபிரா, அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் சில முகங்கள் இருக்கும். அந்த முகங்கள் முஸ்ஃபிரா, முஸ்தனீரா, பிரகாசித்துக் கொண்டிருக்கும். ضاحكத்தும் முஸ்தப்ஷிரா, அந்த முகத்தில் சந்தோஷம் விளங்கும். அந்த முகம் சிரித்துக் கொண்டிருக்கும். இது நல்லடியார்களுடைய முகங்கள். வுஜூஹு யௌமஇதின் அலைஹா கபரா தர்ஹகுஹா கதரா, இன்னும் சில முகங்கள் இருக்கும். அந்த முகங்கள் வாடி போயிருக்கும். அந்த முகங்களில் இருள் சூழ்ந்திருக்கும். அந்த முகங்களில் பிரகாசம் இருக்காது. அது பாவிகளுடைய முகங்கள். வுஜூஹு யௌமஇதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா, அன்றைய நாள் சில முகங்கள் பிரகாசித்துக் கொண்டிருக்கும். அந்த முகங்கள் ரப்பை பார்த்து கொண்டிருக்கும். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் இந்த பூமியில் எப்படி வாழ்கிறோமோ அந்த ரீதியில் தான் மஹ்ஷருடைய மைதானம் எங்களுடைய முகங்கள் இருக்கும். அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் யாராலும் நடிக்க முடியாது. உலக வாழ்வு எப்படியோ அப்படி எங்களுடைய முகம் அந்த நேரத்தில் இருக்கும். மஹ்ஷருடைய மைதானத்தை நான் நம்புகிறோம். சுவர்க்கம் நரகத்தை நம்புகிறோம். காரணம், குர்ஆனில் அல்லாஹ் சுவர்க்கம் நரகத்தை பற்றி சொல்லியிருக்கிறான். மஹ்ஷருடைய மைதானத்தை பற்றி சொல்லியிருக்கிறான். கேள்வி கணக்கை பற்றி சொல்லியிருக்கிறான்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ரீதியில் எங்களுக்கு அதை உணர்த்தினார்கள். இந்த இல்ம், இந்த நாலேஜ் எங்களை மறுமையுடைய வாழ்வை நம்ப வைக்கிறது. மஹ்ஷருடைய மைதானத்தை நான் நம்புகிறோம். அல்லாஹ் மறுபடியும் எங்களை எழுப்புவான், எங்களிடம் கேள்வி கேட்பான். இது எங்களுடைய நம்பிக்கை, எங்களுடைய ஈமான். இந்த நம்பிக்கையை நாம் லைவாக காணும் போது, நேரடியாக காணும் போது எங்களுடைய உணர்ச்சி எப்படி இருக்கும்? யாரும் மறுமையை கண்டதில்லை. மறுமை ஒரு முறைதான் உண்டாகும், திரும்ப திரும்ப உண்டாகாது. இது எங்களுடைய நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை அல்லாஹ் சொல்கிறான், லவ் தஅலமூன இல்மல் யகீன், உறுதியாகவே நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், சொர்க்கம் நரகத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். ரசூல்மார்கள், நபிமார்கள் அந்தந்த காலத்தில் பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினார்கள். அந்தந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்களில் எத்தனையோ பேர் இருந்தார்கள் நபிமார்களை பொய்ப்பித்தவர்கள். அந்த நபிமார்கள் என்ன அற்புதங்களை காட்டினாலும் அது சிஹர், சூனியம் என்றுதான் சொல்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திரனை பிளந்தார்கள். ஜபுல் அபி குபைஸுடைய ஒரு பக்கம் ஒரு பாதி போனது, மறுபக்கம் இன்னொரு பாதி வந்தது. கண்கூடாக பார்த்தார்கள், சொன்னார்கள், ஹாதா சிஹர், இது சூனியம். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் 10 மாத கற்பிணியான ஒட்டகத்தை பெரும் பாறாங்கல்லில் இருந்து வெளியேற்றுகிறார்கள். அந்த சமூகம் சொன்னது, இது சிஹர், சூனியம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தானவர்களை அல்லாஹ்வுடைய நாட்டு பிரகாரம் உயிர்ப்பித்து காண்பித்தார்கள். வெண்குஷ்டம், கருங்குஷ்டத்திற்கு அந்த காலத்தில் மருந்து இருக்கவில்லை. வெண்குஷ்டம், கருங்குஷ்டம் பிடித்தவர்களை, அந்த நோயால் அவதிப்படக்கூடியவர்களை தடவி விட்டாலே அவர்கள் சுகம் பெறுவார்கள். ஆனால் அந்த சமூகம் சொன்னது, அது சிஹர், சூனியம். அல்லாஹ் இவர்களை நரகத்தில் தூக்கி வீசிவிட்டு கேட்பான், அஃப சிஹ்ருன் ஹாதா, இது சூனியமா? நரகத்துடைய நெருப்பில் வேகும் போது அல்லாஹ் கேட்பான், அஃப சிஹ்ருன் ஹாதா, இது சூனியமா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் அமானி, நிறைய மேலெண்ணங்கள் வைக்கிறோம். அல்லாஹ் இரக்கமுள்ளவன், அல்லாஹ் ரஹ்மான், அல்லாஹ் ரஹீம், அல்லாஹ் அர்ஹமுர் ரஹீமீன். நான் என்ன பாவம் செய்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான். கண்ணியத்துக்குரியவர்களை, அல்லாஹ் இரக்கமுள்ளவன், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அல்லாஹ் எங்களுக்கு வேதத்தை அருளி இருக்கிறான், எங்களுக்கு ஒரு ரசூலை அனுப்பினான். பல ரீதியில் மார்க்க அறிஞர்கள், மார்க்க போதகர்கள் எங்களுக்கு நசீஹத் செய்து கொண்டே இருக்கிறார்கள். குர்ஆனுடைய வசனங்களையும் ஹதீஸ்களையும் ஞாபகம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இதையெல்லாம் தெரிந்து கொண்டோம், இதையெல்லாம் கேட்டுக்கொண்டோம். அல்லாஹுக்கு மாறு செய்தால், பாவம் செய்து கொண்டிருந்தால், பாவம் செய்து செய்து அல்லாஹ் மன்னிப்பான், அல்லாஹ் மன்னிப்பான் என்றால் அல்லாஹ் ரசூல்மார்களை அனுப்ப வேண்டிய தேவையில்லையே, வேதங்களை அருள வேண்டிய தேவையில்லையே. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, லா யதில்லு ரப்பி வலா யன்சா, அல்லாஹுக்கு எதுவுமே தவறாது, எதையும் மறக்கவும் மாட்டான். நாளை மஹ்ஷருடைய மைதானத்தில் அவன் கேள்வி கேட்கும் போது ஒவ்வொன்றாக சொல்வான், இந்த நேரத்தில் இந்த பாவத்தை நீ செய்தாய். மன்னிக்கப்பட்ட பாவங்களுக்கும் கேள்வி கணக்கு இருக்கிறது. நான் ஒரு பாவம் செய்து அதிலிருந்து தௌபா செய்திருப்பேன், அந்த பாவத்திற்காக மன்னிப்பு கேட்டிருப்பேன், அதற்கும் கேள்வி கணக்கு இருக்கிறது. அல்லாஹ் தஆலா கேள்வி கணக்கு கேட்கும் போது எங்களால் தப்பிக்க முடியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் துருவி துருவி கேள்வி கணக்கு கேட்க ஆரம்பித்தால் நாம் நாசமாகி விடுவோம்.
அல்லாஹ் கேட்க ஆரம்பித்தால் அணு அணுவாக விசாரிப்பான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் கேள்வி கேட்கும் போது, அல்லாஹ் விசாரிக்கும் போது எங்களால் உண்மையை தவிர வேறு எதையும் சொல்ல முடியாது. உண்மையை மட்டுமே அந்த இடத்தில் சொல்ல வேண்டும். மா யுபத்தலுல் கௌலு லதைய, அல்லாஹ் சொல்கிறான், என்னிடத்தில் பேச்சுகள் முன்பின்னாக சொல்லப்படாது. உலகத்தில் ஒரு கேஸ் கோர்ட்டுக்கு போனால் எவிடன்ஸ் இல்லை என்றால் பொய் சொல்லி தப்பிக்கலாம், பொய் ஆதாரங்களை காட்டலாம். அல்லாஹ் கேள்வி கேட்கும் போது அல்லாஹ் சொல்வான், நீ இந்த நேரத்தில் இந்த பாவத்தை செய்தாய். அனில் யமீனி வ அனிஷ் ஷிமாலி கஈத், வலப்புறமும் இடப்புறமும் ரெண்டு மலக்குமார்கள் அமர்ந்து எங்களுடைய நல்லது கெட்டதை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள், எழுதி கொண்டிருக்கிறார்கள். நாளை அந்த ஏடு கொண்டு வரப்படும். அந்த ஏட்டில் அணு அணுவாக எழுதப்பட்டிருக்கும், இந்த நேரத்தில் இந்த பாவத்தை நான் செய்தேன் என்பது அதில் எழுதப்பட்டிருக்கும். நான் அந்த பாவத்தை செய்யும் போது அந்த இடத்தில் இருந்த அனைத்துமே நாளை மறுமையுடைய நாளையில் வந்த எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். சிவர்கள் சாட்சி சொல்லும், பூமி சாட்சி சொல்லும், காற்று சாட்சி சொல்லும், எங்களுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் பேசும். எங்களுடைய வாய் பேசாது, ஆனால் கை கால்கள் பேசும், மூக்கு காதுகள் பேசும். இந்த அடியான் இந்த நேரத்தில் இந்த பாவத்தை செய்தான். மஹ்ஷருடைய மைதானத்தில் ஷஃபாஅத் செய்ய யாரும் வரமாட்டார்கள், பரிந்துரை செய்ய யாரும் வரமாட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாஅத் செய்வார்கள். எதற்காக? கேள்வி கணக்கை ஆரம்பிப்பதற்கு தான் ஷஃபாஅத் செய்வார்கள். சொர்க்கமா நரகமா என்பதற்கு அல்ல. அங்கு யாராலும் ஷஃபாஅத் செய்ய முடியாது. அல்லாஹ் கேள்வி கேட்கும் போது அல்லாஹ் எல்லாரையும் மஹ்ஷருடைய மைதானம் ஒரே வரியில் நிறுத்துவான். முன் சஃபில் முதல் வரியில் இருக்கக்கூடியவர் அல்லாஹுடைய கேள்வி கணக்கை எப்படி பார்ப்பாரோ அதே போன்று கடைசியில் இருக்கக்கூடியவரும் அல்லாஹுடைய கேள்வி கணக்கை அவர் பார்ப்பார், கேட்பார். அல்லாஹ் மஹ்ஷருடைய மைதானத்தை அந்த ரீதியில் தான் அமைப்பான். லா யதகல்லமூன இல்லா மன் அதின லஹுர் ரஹ்மான். யாருக்கெல்லாம் அந்த நேரத்தில் பேசுவதற்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்கிறானோ அவர்களை தவிர வேறு யாரும் எந்த ஒரு வார்த்தையும் பேச மாட்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உட்பட, மலக்குமார்கள் உட்பட மஹ்ஷருடைய மைதானம் எந்த ஒரு சத்தமும் இருக்காது. வஹஷஅத்தில் அஸ்வாது லிர்ரஹ்மான். அல்லாஹ் கேள்வி கேட்கும் போது எந்த ஒரு சத்தமும் இருக்காது. ஃபலா தஸ்மஉ இல்லா ஹம்ஸா. லேசாக காலை தூக்கி வைக்கும் போது ஒரு சத்தம் வருமே, அந்த சத்தத்தை தவிர வேறு எந்த ஒரு சத்தமும் மஹ்ஷருடைய மைதானத்தில் கேட்காது. எல்லாரும் பதறிக் கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் நான் இந்த பாவங்களை செய்தேன், அதற்காக இதை பரிகாரமாக தருகிறேன் என்று எதையும் கொடுக்க முடியாது. அல்லாஹ் கேட்பான் அடியார்களிடத்தில், உனக்கு முழு துன்யாவும் முழு உலகமும் உனக்கு சொந்தமாக இருந்து அகுன்த தஹ்ததி பிஹா, முழு உலகத்தையும் எனக்கு தந்து நீ நரகத்திலிருந்து உன்னை காத்துக் கொள்வாயா? அவர் சொல்வார், ஆம் ரப்பே. ஆனால் எது கொடுத்தாலும் நாளை அல்லாஹ் தீர்ப்பு வழங்குவானே, அதுதான் தீர்ப்பு. எதை கொடுத்தும் அந்த தீர்ப்பை மாற்ற முடியாது. இந்த துன்யாவில் ஒரு கவலை ஏற்பட்டால், ஒரு சங்கடம் ஏற்பட்டால் ஆறுதல் சொல்ல யார் வருவார்கள்? மனைவி ஆறுதல் சொல்வாள், தாய் தந்தை ஆறுதல் சொல்வார்கள், சகோதரன் மகன் நண்பன் ஆறுதல் சொல்வார்கள்,
மஹ்ஷருடைய மைதானத்தில் ஆறுதல் சொல்ல யாரும் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக சொல்கிறான், யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனீஹி. சகோதரன் நானா தம்பி கண்டால் ஓடுவார்கள், தாய் தந்தை கண்டால் ஓடுவார்கள், மனைவி ஓடுவாள், பிள்ளைகள் ஓடுவார்கள், நண்பன் ஓடுவான். ஒவ்வொருவருக்கும் ஷஅனு யுக்னி, அவர்கள் பிஸியாக இருப்பார்கள். என்ன பிஸி? யா நஃப்ஸி, நான் 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 நரகத்திலிருந்து தப்ப வேண்டும். ஒவ்வொருவரும் அதற்காகவே தான் ஓடிக்கொண்டிருப்பார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மனிதன் சொல்வான் மஹ்ஷருடைய மைதானத்தில் இருந்து, யா லைதனி குன்து துராபா, நான் மனிதனாக பிறக்காமல் மண்ணாக இருந்திருக்க கூடாதா? என்னிடத்தில் எந்த கேள்வி கணக்கும் இருந்திருக்காதே. அல்லாஹ் சொல்கிறான், ஃபலா அன்சாப பைனஹும் யௌமஇதின் வலா யதஸாஅலூன். அன்றைய நாளையில் அவர்களுக்கு மத்தியில் எந்த குடும்ப உறவும் இருக்காது. ஒருவருக்கொருவர் விசாரித்துக் கொள்ளவும் மாட்டார்கள். அவரவர் யா நஃப்ஸி, நான் 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 என்றுதான் இருப்பார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஒரு அடியானை நிறுத்தி கேள்வி கேட்பான். நிறுத்தி கேள்வி கேட்கும் போது பதில் எதுவும் அவனால் பேச முடியாது. யா அல்லாஹ், இந்த பாவத்தை நான் செய்தேன் இதற்காக வேண்டி, இவனுக்கு இந்த அநியாயத்தை செய்தேன் இதற்காக வேண்டி. அல்லாஹ் பேச விட மாட்டான். லா தஹ்தஸிமூ லதைய, என்னிடத்தில் தர்க்கம் செய்யாதே. வகத் கத்தம்து இலைக்கும் பில் வஈத், நான் எவ்வளவோ உனக்கு எச்சரிக்கைகளை முன்வைத்தேன், நீ கேட்கவில்லை, இப்பொழுது பேசாதே என்று அல்லாஹ் சொல்வான். கல்லா லா வஸர், விரண்டோடுவதற்கு இடமே இருக்காது. அல்லாஹ் ஒரு இடத்தில் நிறுத்தினால் அல்லாஹ் கேட்கக்கூடிய அத்தனை கேள்விகளுக்கும் பதில் கொடுக்காமல் அந்த இடத்தை விட்டும் நகர முடியாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மலக்குமார்கள் பாதுகாப்புக்காக இருப்பார்கள். வல் மலகு அலா ருஜாயிஹா, அல்லாஹ்வை விட்டு ஒருவரால் விரண்டோட முடியுமா? இருந்தாலும் மலக்குமார்கள் சுற்றி இருப்பார்கள். கண்ணியமானவர்களே, லா தக்ஃபா மின்கும் காஃபியா, அல்லாஹ் சொல்கிறான், எந்தொன்றும் அன்றைய நாள் மறைந்து விடாது. அல்லாஹ் பகிரங்கமாக கேள்வி கேட்பான். உலகத்தில் தன்னை கண்ணியமாக காட்டிக் கொண்டவர்கள், உலகத்தில் கண்ணியமாக வாழ்ந்தவர்கள், ஆனால் உள்ரங்கத்தில் பாவம், உள்ரங்கத்தில் அல்லாஹுக்கு மாறு செய்து கொண்டிருப்பார்கள். அவர்களை அல்லாஹ் அனைவர்களுக்கு முன்னால் இருந்து கேவலப்படுத்துவான். அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் என்னெல்லாம் செய்தார்களோ அதை கண்கூடாக அவர்கள் பார்ப்பார்கள். இந்த வசனத்தை இன்றைய காலத்தில் லேசாக புரிந்து கொள்ளலாம். ஒரு காட்சியை அழகாக வீடியோ எடுத்தால் அதை மறுபடியும் போட்டு அழகாக காண்பிக்கலாம். இது இப்படிதான் நடந்தது என்று விவரிக்கலாம். துனியாவில் நாம் செய்ததை எல்லாம் அல்லாஹ் அங்கு போட்டு காண்பிப்பான். ஏதோ ஒரு சூரத்தில் அது இருக்கும், ஆனால் அல்லாஹ் தெளிவாக காண்பிப்பான். அந்த மனிதன் கதறுவான், மா லிஹாதல் கிதாபி லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரா. இந்த பக்கம் பார்த்தால் ஒரு ஏடு இருக்கிறது. அந்த ஏட்டில் புத்தி வந்த காலத்தில் இருந்து மௌத்து வரை ஒவ்வொரு அசைவுகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன ஏடு இது? என்ன புத்தகம் இது? சிறியதோ பெரியதோ எதையுமே விட்டு வைக்கவில்லையே. அல்லாஹுடைய கேள்வி கணக்கு. அல்லாஹ் ஒவ்வொரு பாவத்தையும் சொல்வான். ஏட்டில் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. உடல் உறுப்புகள் எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். அங்கிருந்த வஸ்துக்கள் எல்லாம் நாளை மஹ்ஷருடைய மைதானம் கொண்டு வரப்படும். அந்த வஸ்துக்கள் எல்லாம் எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். அந்த நேரத்தில் ஒரு அடியான், மாகனா அன்னி மாலியா ஹலக அன்னி சுல்தானியா,
எனக்கு என்ன சொத்து செல்வம் இருந்தும் எந்த பிரயோஜனமும் இல்லை, எனக்கு ஆட்சி அதிகாரம் இருந்திருந்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த நேரத்தில் அவன் பயப்படுவான். அடுத்த கட்டம் எனக்கு என்ன ஆகும், ரப் என்ன செய்ய போகிறான், நரகத்தில் தூக்கி வீசிவிடுவானா? அந்த பயம் வரக்கூடிய நேரத்தில் முகம் கருக்கும். குர்ஆன் சொல்கிறது, அந்த முகங்களை இருள்கள் சூழ்ந்திருக்கும், பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கும். கண்ணியமானவர்களே, மஹ்ஷருடைய மைதானத்தை தஸவ்வூர் செய்து பார்ப்போம். நான் மஹ்ஷருடைய மைதானத்தில் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த கட்டம் எப்படி இருக்கும்? அல்லாஹ் என்னிடம் நான் துன்யாவில் என்னெல்லாம் செய்கிறேனோ அதை பற்றி கேள்வி கேட்பானே. அந்த கட்டத்தை தஸவ்வூர் செய்து பார்ப்போம். எத்தனை வருடங்கள் கழிந்தாலும் அல்லாஹ் நாளை மஹ்ஷருடைய மைதானம் தண்டிக்கும் போது, துன்யாவில் ஒரு அநியாயத்தை செய்யும் போது தண்டனை கொடுக்கப்பட்டால் எப்படி இருக்குமோ அதே போன்று மஹ்ஷருடைய மைதானத்தில் தண்டனை கொடுக்கப்படும் போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அல்லாஹ் அப்படித்தான் தண்டிப்பான். கண்ணியத்துக்குரியவர்களே, சில அடியார்களை அல்லாஹ் நெருக்கமாக அழைப்பான். அவர்கள் முஃமினான நல்லடியார்கள். அவர்களிடத்தில் அல்லாஹ் சில பாவங்களை சொல்லிக் கொண்டே போவான். அவர்களுடைய வாழ்நாளில் அவர்கள் செய்த பாவங்கள் அடுக்கிக் கொண்டே போவான். அவர் பயப்படுவார், அல்லாஹ் என்னை நரகத்தில் தூக்கி வீச போகிறான். அல்லாஹ் சொல்வான், குன்து அஸ்துருஹா அலைக ஃபித் துன்யா, துன்யாவில் இந்த பாவங்களை நான் மறைத்தேன். வஸதர்துஹல் யௌம் வகஃபர்துஹா லக், இன்றைய நாளும் அந்த பாவங்களை நான் மறைத்து உன்னை நான் மன்னிக்கிறேன். இன்னும் சில ஹதீஸ்களை பார்க்கும் போது இந்த மன்னிப்பு கொடுக்கப்படக்கூடியவர்கள் யார் என்றால், துன்யாவில் யாருடையாவது ஒரு குறை வரும் பொழுது அதை யார் மறைக்கிறாரோ அவர்களுடைய குறையை அல்லாஹ் மஹ்ஷருடைய மைதானம் மறைப்பான், மன்னிப்பான். கீபத் என்பது இருக்கின்ற குறையை பேசுவது, இல்லாததை பேசினால் அது அவதூறு, அதுக்கு தண்டனைகள் வேறு. இருக்கின்ற குறையையே பேசக்கூடாது. ஒருவனுடைய குறையை நான் காண்கிறேன், அதை நான் மறைக்கிறேன், அதை யாரிடத்தில் நான் சொல்லவில்லை. அல்லாஹ் நாளை மஹ்ஷருடைய மைதானம் என்னை மன்னித்து என்னுடைய பாவங்களை மறைப்பான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஜாஹிதூன்கள் ஜிஹாதுக்காக போகும்போதே 6 மாதம் 1 வருடங்கள் என்று போவார்கள். அவர்களுடைய வீட்டுக்கு யாரையாவது ஒருவரை பொறுப்பாக்குவார்கள். சாப்பாடு சாமானங்கள் வாங்கி கொடுக்க, தேவையானவர்களை எடுத்து கொடுக்க ஒருவரை பொறுப்பாக்குவார்கள். அவர் வரம்பு மீறினால், ஒழுக்க ரீதியாக ஏதாவது தவறு செய்துவிட்டால், அல்லாஹ் நாளை மஹ்ஷருடைய மைதானம் சொல்வான், அந்த அடியாரிடம் இருந்து உனக்கு எவ்வளவு நன்மைகள் தேவையோ எடுத்துக்கொள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபமா தன்னுக், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், அவர் ஏதாவது ஒரு நன்மையை விட்டு வைப்பாரா? மொத்த நன்மைகளையும் அள்ளிக்கொள்வார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, சஹாபாக்கள், தாபிஊன்கள் மஹ்ஷருடைய மைதானத்தை தஸவ்வூர் செய்தார்கள். நான் அந்த கட்டத்தில் நிற்பேன், அல்லாஹ் என்னிடம் கேள்வி கேட்பான், நான் பதில் கொடுத்து தான் ஆக வேண்டும். அந்த பயம் இருக்கிறது, அந்த மறுமையுடைய விசாரணையுடைய பயம் இருக்கிறது. எங்களை நல்வழிப்படுத்தும், எங்களுடைய தக்வாவை அதிகரிக்கும். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் ஒரு சதகா செய்தார்கள். பக்கத்தில் இருந்த ஒருவர் துஆ செய்தார், தகப்பல் அல்லாஹு மின்க், அல்லாஹ் இந்த சதகாவை உங்களிடமிருந்து கபூல் செய்வானாக. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுந்தார்கள், சொன்னார்கள், வல்லாஹ் லவ் அலிம்து அன்ன அல்லாஹ் தகப்பல மின்னி ஸலாத்தன் அவ் சியாமன் அவ் சதகத்தன் லஅஹ்பப்துல் மௌத், அல்லாஹ் என்னிடமிருந்து தொழுகையை, நோன்பை, சதகாவை கபூல் செய்ததாக நான் அறிந்து கொண்டிருந்தால் நான் மௌத்தை விரும்பியிருப்பேன். இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், அல்லாஹ் கபூல் செய்வதெல்லாம் தக்வாதாரிகளிடமிருந்து மாத்திரம்தான். யார் தக்வாதாரியோ அவரிடமிருந்து மாத்திரம்தான் அல்லாஹ் கபூல் செய்வான்.
நான் தக்வாதாரியா இல்லையா என்பது எனக்கு தெரியாது என்று சொல்வார்கள். ஹஸனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் ஒரு நாள் அழுந்து கொண்டிருக்கிறார்கள். அடிக்கடி அவரை பார்த்தால் கவலையான முகத்தோடையே இருப்பார். கேட்டார்கள், ஏன் எப்பொழுது பார்த்தாலும் ஹஸீனன், கவலையாக அழுகையோடு இருக்கிறீர்கள், என்ன காரணம்? ஹஸனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள், நான் செய்த பாவங்கள் எழுதப்பட்டு விட்டது. பாவங்கள் எழுதப்பட எந்த நிபந்தனையும் இல்லை. ஆனால் நான் செய்த அமல் இபாதத்துகள், நன்மைகள் எழுதப்பட்டதா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. நன்மைகள் எழுதப்பட நிபந்தனைகள் இருக்கிறது, எழுதப்பட்டிருக்குமா இல்லையா என்பது எனக்கு தெரியாது என்று அழுவார்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா வகர்ன ஃபீ புயூதிகுன்ன, இந்த வசனத்தை ஓதும் பொழுதெல்லாம் கேட்கும் பொழுதெல்லாம் அழுவார்கள். வகர்ன ஃபீ புயூதிகுன்ன, உங்களுடைய வீடுகளிலேயே இருந்து கொள்ளுங்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா 2-3 கட்டம் வெளியே போனார்கள். சிஃபீனுடைய யுத்தம், ஜமலுடைய யுத்தம், ஹக்குக்காக போராட வெளியே போனார்கள். ஆனால் அதை நினைத்து அவர்கள் கவலைப்படுவார்கள். அவர்கள் போனது துன்யாவுடைய நோக்கத்திற்காக வேண்டிய அல்ல, ஹக்குக்காக போராட போனார்கள். இருந்தாலும் அதை நினைத்து மௌத் வரை அழுந்திருக்கிறார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களை பார்க்கும் போதெல்லாம் சொல்வார்கள், ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா, நான் சிஃபீனுக்கு போகும்போது, ஜமல் யுத்தத்துக்கு போகும்போது என்னை தடுத்திருக்கலாமே, ஏன் தடுக்கல? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மஹ்ஷருடைய மைதானம், ஒரு மனிதன் பாவம் செய்து அல்லாஹுக்கு மாறு செய்து வாழ்ந்திருந்தால் அவனுடைய முகம் வெளிச்சமாக இருக்காது. முகம் இருளால் சூழ்ந்திருக்கும், பதற்றத்தில் இருப்பார், பீதியில் இருப்பார், அடுத்த கட்டம் என்ன நடக்குமோ என்ற அச்சத்தில் இருப்பார். ஆனால் சாலிஹான மக்கள், நல்லடியார்கள், அவர்களுடைய முகங்கள் பிரகாசித்துக் கொண்டிருக்கும், முகங்கள் சிரித்துக் கொண்டிருக்கும். சிரித்த முகமாக வஃபாத்தாகுவதற்கு நாம் முயற்சி செய்வோம். யாரெல்லாம் சக்ராத்துடைய நேரம் சிரித்த முகமாக வஃபாத்தாகிறார்களோ அவர்கள் கபரிலும் சிரித்துக் கொண்டிருப்பார்கள், நாளை மஹ்ஷருடைய மைதானத்திலும் சிரித்துக் கொண்டிருப்பார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாளை மஹ்ஷருடைய மைதானம் சிரித்த முகமாக நாம் இருக்க வேண்டுமா? சிரித்த முகமாக சுவர்க்கம் நுழைய வேண்டுமா? அல்லாஹுக்கு வழிபட்டு அல்லாஹுக்கு மாறு செய்யாமல் இந்த துன்யாவில் வாழ்ந்தால் மட்டுமே அது சாத்தியம். நாளை மறுமையுடைய நாளையில் நடிக்க முடியாது, நடிக்க இயலாது. துன்யாவில் எப்படி வாழ்கிறோமோ அதனுடைய வெளிப்பாடுதான் மஹ்ஷருடைய மைதானத்தில். அதனால் அல்லாஹுவை வழிபட்டு வாழ்வோம். தொழுகைகளில் முன்பின்கள் செய்யாமல், அல்லாஹ் தடுத்தவைகளை செய்யாமல், அல்லாஹுக்கு வழிபட்டு இறையச்சத்தோடு தக்வாவோடு வாழ்வோம். நல்ல மௌத்தை எதிர்பார்த்து வாழ்வோம். ரப்பல் ஆலமீன் எங்களுடைய எல்லா பாவங்களையும், தப்பு தவறுகளையும், குற்றம் குறைகளையும் மன்னித்து எங்களுக்கு நல்ல முடிவை ஏற்படுத்துவானாக. ரப்பே, நாம் பாவிகள் யா அல்லாஹ், எவ்வளவோ பாவங்கள் செய்து விட்டோம் யா அல்லாஹ், எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக. சிறிய பெரிய எல்லா விதமான பாவங்களிலிருந்து நாம் தௌபா செய்கிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வாயாக, கபூல் செய்வாயாக. ரப்பே, எங்களுடைய இறுதி முடிவை சிறப்பாக்கி வைப்பாயாக. நல்ல மௌத்தை தருவாயாக, கலிமாவுடைய மௌத்தை தருவாயாக. கெட்ட மௌத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. கபருடைய வேதனைகள் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. ரப்பே, யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ அவருடைய பாவங்களை மன்னித்து அவருடைய கபரை பிரகாசமாக்கி வைப்பாயாக. ரப்பே, நாளை மஹ்ஷருடைய மைதானத்தின் தலை குனிவை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. எங்களுடைய முகங்களை பிரகாசமான முகங்களாக மறுமையுடைய நாளையில் அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் ஆக்கியல்வாயாக. ரப்பே, உனது அரசுக்கு கீழால் நிழல் பெறக்கூடியவர்களாக எம்மை ஆக்குவாயாக. ரசூலுல்லாஹுடைய கரத்தினால் நிறந்தக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. நரகத்தை எங்களுக்கு ஹராமாக்குவாயாக, சொர்க்கத்தை எங்களுக்கு வாஜிபாக்குவாயாக. ரப்பே, உன்னை லிகா செய்யக்கூடிய பாக்கியத்தை, உன்னை நேருக்கு நேர் சந்தித்து பேசக்கூடிய அந்த பெரும் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவாயாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.